இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா முட்டை கிரேவி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு ஒரு நம்ம மசாலா அரைச்சிடுவோம், ரெடி பண்ணிடுவோம். ஒரு துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் மல்லி இலை, சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அனைவருமே எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள் மறக்காமல். இப்போ நம்ம முட்டை கிரேவி தாளிக்க நம்ம பாத்திரம் வச்சாச்சுங்க. இப்போ அதுக்கு தேவையான ஆயில் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் தாளிக்க சேர்த்தாச்சுங்க. இப்போ எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ தாளிப்புக்கு 2 சோம்பு சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம், இது நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்க விட்டு நம்ம தக்காளி 2 பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இதுக்கு காரத்துக்கு மிளகாத்தூள் நம்ம 1.5 ஸ்பூன் சேர்த்துடலாம். இப்போ இதுலேயே நம்ம இதுக்கு தேவையான கரம் மசாலா, பட்டை இலக்கம் பவுடர், அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இந்த இதுலேயே நம்ம அடித்து மிக்சியில் நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா நம்ம அடித்து வச்ச மசாலாவும் இதில் சேர்த்தாச்சு. வெங்காயம், இஞ்சி, பூண்டெல்லாம் இப்போ இது நல்லா பேர்த்துக்கலாம். இதுலேயே நம்ம பச்சை மாவு வேறு காரத்துக்கு அடிச்சிருக்கோம். அதனால் நம்ம காரத்துக்கு தேவையான மாவு நம்ம பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவு நல்லா ஒரு 5 நிமிஷம் எண்ணெயில் வேகட்டும் இந்த மசாலாலாம். இப்போ நல்லா ஓரளவு 5 நிமிஷம் வதங்கிடுச்சுங்க. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் நான் தயிர் எடுத்துருக்கேன். இப்போ அந்த தயிரோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து இப்போ இதை நல்லா கலந்து விட்டு இப்போ இதை நல்லா கிரேவி வேகுதுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதில் இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கிரேவியை ஒரு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். இப்போ நல்லா 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ கிரேவி நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் அவிச்சு எடுத்து வச்சுருக்க முட்டையை நம்ம இதில் சேர்த்துடலாம். லைட்டாக இடையில கீரல் போட்டு முட்டை சேர்த்துக்கலாம். இதில் லைட்டாக நம்ம கொஞ்சம் ஜீரகம், மிளகு பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது கிரேவிக்கு நல்லா ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இது நல்லா கலந்து விட்டு இப்போ நல்லா மசாலாலாம் செட் ஆகி நல்லா பெரட்டி விட்டாச்சுங்க. இதை இப்போ நம்ம சிம்லேயே வச்சு அடுப்பு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த கிரேவி இதில் முட்டையில் செட் ஆகிற அளவுக்கு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணலாம். இப்போ கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. கிரேவி, முட்டை கிரேவி செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் இதே அளவுகளை எடுத்து செஞ்சு பாருங்கள். மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். லாஸ்ட்டில் லைட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.